மாமியார் சாரதா அழகா தயாராகி வீட்டு முன்னாடி இருந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஏழை மருமகள் அனாமிகா நின்னபடி விசிறியில விசிறி விட்டுட்டு இருந்தா. அப்போ அங்க சரளா கமலான்னு 2 பெண்கள் பேசிக்கிட்டே அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்போ சாரதா அவங்கள பார்த்து, சரளா, கமலா, இப்படி வாங்க. இங்க ஒரு அழகி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட பேசாம உங்க 2 பேருக்குள்ளேயே ஏதேதோ பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்படி சொன்னதுமே சரளாவும் கமலாவும் அதை கேட்டு வேற வழி இல்லாம மூஞ்ச சலிச்சுக்கிட்டே 2 பேரும் சாரதா கிட்ட வந்தாங்க. என்னடி, என்ன பார்த்து முகத்தை அப்படி வச்சுக்கிறீங்க? என்னத்த சொல்ல? ஆமா, என்ன மாதிரி அழகான முகத்தோட உங்க முகத்தை ஒப்பிட்டு பார்த்தா பின்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நான் என்ன பண்றது? கடவுள் எனக்கு அழகான முகத்தை கொடுத்திருக்காரு. ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்கு இவ்வளவு அழக கொடுத்த? இந்த அழக ஊர்க்காரங்க திருஷ்டில இருந்து காப்பாத்தவே முடியல. இப்படி நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருந்தப்போ சரளாவும் கமலாவும் சாரதாக்கு எப்படியாவது புத்தி புகட்டணும்னு நினைச்சாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாரதாவை ஜாடையா திட்டி தீத்தாங்க. ஏடி கமலா, எப்ப பார்த்தாலும் அழகு அழகுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. இந்த வயசுல உனக்கு எதுக்குடி அழகு? இனிமேல் கூப்பிட்ட பார்த்துக்க. இப்படி சொன்னதுமே சாரதாக்கு அதிர்ச்சியாச்சு. இதை கேட்டு அனாமிகா மனசுக்குள்ளேயே குசு குசுன்னு சிரிச்சா. கமலா கோபமா, நானும் அதை தான் சொல்றேன். வயசு 60 ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போற பேரன் பேத்திங்க ஹரிஷ் பவ்யா 2 பேரும் இருக்காங்கல்ல. இந்த வயசுல அழகு தேவையா? இனிமேல் யாரையாவது அழகு அது இதுன்னு கூப்பிட்டு பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படி கோபமா சொன்னான். அதுக்கு சாரதா எதுவுமே பேசாம உள்ள கிளம்பி போயிட்டாங்க. அனாமிகா சரளாக்கும் கமலாக்கும் ஷேக்கன் கொடுத்தா. சாரதா வாசல் கிட்டே நின்னு பார்த்தாங்க. அனாமிகாவை கோபமா இப்படி சொன்னாங்க. ஏ அனாமிகா, என்னடி உனக்கு அவங்களோட பேச்சு? உள்ளவா, துணி எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வா. இப்படி சொல்லி அங்கேருந்து கிளம்பி பெட்ரூம்குள்ள போனாங்க சாரதா. போ, நல்லா இருக்கு உனக்கு. எங்க மேல இருக்கிற கோவத்தை ஓ மேல காமிக்க போறாங்க அனாமிகா, பார்த்து. சரி, நீங்க கிளம்புங்க. இப்படி சொல்லி அனாமிகா வீட்டுக்குள்ள போனா. சரளாவும் கமலாவும் அப்படியே பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. வீட்டுக்குள்ள இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்த கண்ணாடிய மாமியார் சாரதா அனாமிகாவை நல்லா சுத்தம் பண்ண சொன்னாங்க. நல்லா சுத்தம் பண்ணுமா, கண்ணாடி பளபளன்னு மின்னணும். அப்பதான் நான் இன்னும் அழகா தெரிவேன். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் கிளீன் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல அத்தை. நீ எதுக்கு அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும் மருமகளே. ஐயோ அத்தை, நான் அந்த எண்ணத்துல சொல்லல. உன் அழகு வடிகிற முகத்துக்கு என்னோட அழகான முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லல்ல. நீ கூட அந்த சரளா கமலாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன கிண்டல் பண்றியா? அப்படி இல்லைங்க அத்தை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகுன்றது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்லயோ மேக்கப்லயோ இல்ல, பாத்துக்கிற கண்ணாடியில கூட இல்ல. அதாவது நம்ம உடம்புக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அகத்தின் அழகுதான் முகத்துல தெரியும். அதுதான் அத்தை அழகுன்னா. என்ன மாதிரி அழகு உனக்கு இல்லன்னு உனக்கு பொறாம மருமகளே. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அவங்க இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுன, அவ்வளவுதான். புரியுதா? ஒழுங்கா நான் சொல்றபடி வீட்டு வேலை சமையல் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா மருமகளா லட்சணமா புருஷன் குழந்தைங்களோட இந்த வீட்ல நீ வாழ முடியும். அப்படி இல்ல, என் பையன்கிட்ட சொல்லி உன்னை நல்லா அடி வாங்க வச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. இப்படி பயமுறுத்தினாங்க. மாமியாரோட கெட்ட குணம் தெரிஞ்ச மருமக அனாமிகா பயந்து போய் கெஞ்சி கேட்டபடி, அப்படிலாம் செய்யாதீங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரியே உங்க சொல்படி நடந்துக்கிறேன். இப்படி பயந்துகிட்டே அந்த கண்ணாடிய சுத்தம் செஞ்சா. சரளா கமலா 2 பேரும் ரோட்ல பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தப்போ வழியில ஒரு இடத்துல டெலிவரி பாய் ராகுல பார்த்தாங்க. சிஸ்டர், இங்க சாரதாம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? இப்படி கேட்டதுமே அவங்களுக்கு மேக்கப் பைத்தியம் சாரதாவோட வீட்டை தான் கேட்டுட்டு இருக்காருன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா சாரதாவோட திமிர்தனம் ஞாபகத்துக்கு வந்து கோபமா, அந்த மேக்கப் பைத்தியம் சாரதா வீடு எங்கன்னு தெரியும், ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க கிட்ட இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணான். சாரதா ஃபோன்ல பேசிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. ஐயோ, அப்படியா? நீ அங்கேயே இருப்பா, நான் என் மருமகளை அனுப்பி வைக்கிறேன். அந்த பியூட்டி ப்ராடக்ட அவகிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு.
இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பதட்டத்தோட சத்தமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க. மருமகளே, ஏ அனாமிகா, செய்யற வேலையை விட்டுட்டு உடனே வெளியில வா. இப்படி கத்தி கூப்பிட்டாங்க. கண்ணாடிய சுத்தம் பண்ணிட்டு இருந்த அனாமிகா மாமியார் சத்தமா கூப்பிட்டதை கேட்டு பதட்டத்துல கண்ணாடிய தள்ளிட்டா. அவ்வளவுதான், அது சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. அதை பார்த்து அனாமிகா பயந்து போனா. வெளியில இருந்த சாரதா மறுபடியும் சத்தமா அனாமிகாவை கூப்பிட்டாங்க. பயந்துகிட்டே அனாமிகா வெளியில இருந்த சாரதா கிட்ட ஓடி வந்தா. பயந்துகிட்டே இப்படி சொன்னா. சொல்லுங்க அத்தை. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கிட்ட ராகுல்னு ஒரு டெலிவரி பாய் வந்திருக்கான். உடனே அவன்கிட்ட போய் எனக்கு வந்த அந்த டெலிவரிய வாங்கிட்டு வா போ. என்ன டெலிவரி வந்திருக்கு அத்தை? அது உனக்கு எதுக்கு? நான் சொன்னதை செய் போ. போய் எனக்கு வந்ததை வாங்கிட்டு வா போ. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கல அத்தை. அவர் கேட்டா சொல்லணும்ல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போ போய் வாங்கிட்டு வா. இப்படி சொன்னதுமே அனாமிகா எதுவுமே பேசாம அங்கிருந்து போனா. சாரதா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நடந்து அனாமிகா மரத்துக்கிட்ட இருந்த ராகுல் கிட்ட போனா. நீங்க தான் சாரதாவா? நான் இல்லைங்க, என்னோட அத்தை வீட்ல ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்க. அதனாலதான் நான் வாங்க வந்தேன். அவங்களுக்கு வந்த டெலிவரிய கொடுங்க. கண்டிப்பா தரேங்க. இப்படி சொல்லி ப்ராடக்ட கையில கொடுத்தான். அனாமிகா அந்த டெலிவரி ப்ராடக்ட வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்ல இருந்த சாரதா அனாமிகா கொண்டு வந்து கொடுத்த டெலிவரி ப்ராடக்ட வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கண்ணாடி கிட்ட வந்தாங்க. சாரதா பின்னாடியே அனாமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தா. கண்ணாடி கீழே விழுந்து சுக்கு நூறா கிடந்தது. இதனால சாரதாக்கு பயங்கர கோபம் வந்தது. என்ன வேலை செஞ்சுட்ட? இப்ப நான் எப்படி மேக்கப் போட்டுக்கிறது? இப்படி சொல்லி அனாமிகாவை சர்ற மாதிரியா திட்டி அடி அடின்னு அடிச்சாங்க. பாவம் அனாமிகா கெஞ்சி கேட்டு அழுதுகிட்டே இருந்தா. ஆனாலும் சாரதாவோட கோபம் தீரவே இல்லை. அனாமிகாவை அடிச்சுட்டே இருந்தாங்க. அடிச்சு அடிச்சு அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க. கோபத்தோட அனாமிகாவை இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை மூடிட்டாங்க. அனாமிகா எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம், சாரதா கதவை திறக்கல. சாயந்தரம் 4 மணி ஆச்சு. ஸ்கூல்ல இருந்து ஹரிஷும் பவ்யாவும் வந்தாங்க. கூப்பிட்டாங்க, ஆனா சாரதா கதவை திறக்கவே இல்லை. இருட்டாயிடுச்சு. வேலைக்கு போயிருந்த பிரசாதும் ரமேஷும் கூட வீட்டுக்கு வந்தாங்க. சாரதா, கதவை தர, மருமகளும் பசங்களும் வெளியிலேயே இருக்காங்க, உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி சொன்னதுமே சாரதா வந்து கதவை திறந்தாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. பிரசாத் சாரதாவை திட்டினாரு. அதுக்கு சாரதா அனாமிகா கண்ணாடிய உடைச்ச விஷயத்த சொன்னாங்க. சரி விடு, நாளைக்கு நான் புது கண்ணாடி வாங்கி தரேன். வெளியில தள்ளி கதவை மூடினா உடைஞ்ச கண்ணாடி என்ன திருப்பி கிடைக்குமா? மருமகளை அடிச்சிட்டா கண்ணாடி சேர்ந்துருமா என்ன? புரிஞ்சுக்கோ. இப்படி பிரசாத் கேட்டதுமே சாரதா ரூம்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டாங்க. இப்படியே அன்னைக்கு நாள் போச்சு. மறுநாள் ஒரு ட்ரக்ல ஒரு பெரிய கண்ணாடிய வாங்கிக்கிட்டு பிரசாத் வந்தாரு. பெரிய கண்ணாடிய பார்த்து சாரதாக்கு ஒரே சந்தோஷம். யாரும் இல்லாதப்போ சாரதா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னாங்க. பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சாங்க. இத பார்த்த சாரதாக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. திரும்ப வந்து கண்ணாடி முன்னாடி நின்னு பார்த்தாங்க. அப்பவும் அதே மாதிரி பைத்திய மாதிரி தெரிஞ்சது. உடனே பயந்து போய் கடகடன்னு அனாமிகாவை சத்தமா கூப்பிட்டாங்க. ஏ அனாமிகா, இங்க வா. இப்படி கூப்பிட்டதுமே செய்யற வேலைய நடுவுலயே விட்டுட்டு அனாமிகா சாரதா கிட்ட வந்தா. இப்படி கண்ணாடி முன்னாடி நில்லு. இப்படி சொன்னதுமே அனாமிகா அந்த கண்ணாடி முன்னாடி நின்னா. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு சோர்வடைஞ்சு முடியெல்லாம் கிளஞ்சி கிடந்த அனாமிகா அதுக்கு முன்னாடி அழகா இருந்தா. மகாராணி மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்து சாரதாக்கு ஒரே ஷாக். மாமியார் மருமக 2 பேரும் ஒரே சமயம் அந்த கண்ணாடி முன்னாடி நின்னாங்க. மேக்கப் போட்டுட்டு இருந்த மாமியார் சாரதா பைத்தி மாதிரியும் பிச்சைக்காரி மாதிரி இருந்த அனாமிகா பாக்கறதுக்கு அழகா மகாராணி மாதிரி இருந்தா. என்னது மாயமா இருக்கு? இப்படி கேட்டதுமே அவங்க முன்னாடி இருந்த கண்ணாடி அதிசயமா பேச ஆரம்பிச்சுது. ஆமா, நான் ஒரு மாய கண்ணாடி. நான் எப்பவுமே உண்மையதான் சொல்லுவேன். அப்படின்னா? சாரதா, உன் மூஞ்சி அழகா இருக்கு, ஆனா மனசு இல்ல. மாமியார்னா அதிகாரம் பண்றது அதட்டுறது இல்ல, பொறுமையா இருந்து பாசத்தை காட்டுறது. மாமியாரா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா இருக்கணும். ஆனா நீ அப்படி இல்ல. அதான் உன்னுடைய இந்த குணம் உன்னை பைத்தியக்காரி மாதிரி காட்டுது. அப்போ என்னோட மருமக எதுக்கு மகாராணி மாதிரி தெரியறா? ஆமா, அனாமிகா இரக்க மனசு, பரிதாபப்படுறது, நல்ல குணங்கள் கொண்டவ. அவ ஒரு நல்ல மருமக, நல்ல பெண். அதனாலதான் அவ ஒரு மகாராணி.
இப்படி மாய கண்ணாடி சொன்னதுமே சாரதாக்கு பிடிக்கவே இல்ல. அங்கிருந்து கோபமா கிளம்பி போயிட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. சில நாட்கள்லயே சாரதா கிட்ட மாற்றம் வந்தது. இத பார்த்து அனாமிகாக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இது வரைக்கும் இல்லாதபடி சாரதா அனாமிகாவை கொடுமைப்படுத்துறத நிறுத்திட்டாங்க. பாசமா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. சாரதாவும் நல்லவங்களா மாறி அனாமிகாவை நல்லா பார்த்துக்கிட்டதால அவங்களும் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னதும் அழகா இருந்தாங்க. சாரதா கிட்ட இந்த மாற்றம் வந்ததை பார்த்து அந்த மாய கண்ணாடி கிட்ட அனாமிகா நன்றி சொன்னா. மாடியில நின்னுட்டு இருந்த நளினி போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தா. இப்பதாண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் போன்ல கார்த்திகா இருந்தா. அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு, நீயும் நானும் அனாமிகாவோட வீட்டுக்கு போலாமா? ரேவதி வராளான்னு கேக்குறியா? கேட்டு பாரு, ஒருவேளை வரேன்னு சொல்லுவா. அப்போ 3 பேரும் சேர்ந்து என் கார்ல அவ வீட்டுக்கு போலாம். நம்ம ஃப்ரெண்டு இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும் இல்லையா? அதான் நட்புக்கு அடையாளம். ஆமா கார்த்திகா, நான் ரேவதி கிட்ட பேசிட்டு மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஓகே நளினி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணினா. அவ போன்ல இருந்த அனாமிகா போட்டோவையே பாத்துட்டு இருந்தா. இவ்ளோ நாள் கழிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்திருக்காங்களா? உன் கஷ்டத்தை போக்குறதுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம் அனாமிகா, நீ கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொன்னா. அப்போ நளினி மறுபடியும் கால் பண்ணினா. சொல்லுடி நளினி, ரேவதி கூட வரேன்னு சொல்லிட்டாடி. அப்படின்னா சரி, நீங்க அவங்க லொகேஷன்ல இருங்க, நான் காரை எடுத்துட்டு உங்களை பிக் பண்றேன். 3 பேரும் சேர்ந்து கார்ல அனாமிகா வீட்டுக்கு போகலாம். அனாமிகாவை சப்போர்ட் பண்ணலாம். ஷுவர் கார்த்திகா அப்படின்னு சொல்லி நளினி போனை கட் பண்ணினா. ஒரு 2 நாள் போனதுக்கு அப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. சாரதாவும் பிரசாதும் வாசல்ல நாற்காலிய போட்டு உட்காந்துக்கிட்டு சுட சுட புகை வர்ற மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜாலியா பிரசாத் இப்படி சொன்னாரு. வெளியில சில்லுன்னு மழை காத்து, கையில சுட சுட மோமோஸ். நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி தோணுது சாரதா? அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா கோபமா பார்த்து, எதுக்கு இவ்ளோ கோவமா பாக்குற? கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? மருமகளை பாக்குறதுக்காக அவளோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. பார்த்துட்டு போகாம 3 நாளா நம்ம வீட்லயே இருக்குங்க. அது எவ்வளோ தொல்லையா இருக்குன்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? அப்படின்னு சொன்னதும் பிரசாத் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, ஷூ, சத்தமா பேசாத, மருமக காதுல விழுந்துற போகுது. காதுல விழுந்தா விழுந்துட்டு போகட்டுமே, நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ல, அவளாவது அவங்க கிட்ட சொல்லணும்ல. ஐயோ சாரதா, அந்த விஷயத்தை அப்படியே விடு. அவங்க என்ன வேணுனேவா நம்ம வீட்ல இருக்காங்க? 2-3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த பிரயாணமும் செய்யக்கூடாதுன்னு நியூஸ்ல சொல்றாங்கல்ல, அதனாலதான் இங்கேயே இருக்காங்க. இல்லனா வந்த அன்னைக்கே கிளம்ப மாட்டாங்களா? நியூஸ்ல சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக யாரும் போகாமலும் வராமலுமா இருக்காங்க சொல்லுங்க? அது அப்படி இல்ல சாரதா, மருமகளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. மறுபடியும் அவ்வளோ தூரம் போனோம்ல, அதுக்கு வானிலையும் சரியா இருக்கணும் இல்லையா? இப்படி மழை வரும்போது காரை ஓட்டிக்கிட்டு போனா நடுவுல அசம்பாவிதம் எதுவும் நடந்துருங்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன் இப்படி அபசகனமா பேசுற? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் எதையும் கேட்கறதா இல்ல. நம்ம வீட்டை விட்டு இதுங்க போகாம நம்ம வீட்லயே இருக்குங்க. அவளுங்களுக்கு மருமக வீட்ல எல்லா சௌகரியத்தையும் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கா. சமையலும் ஏகபோகமா ஆயிட்டு இருக்கு. ஐயோ வாய மூடு சாரதா, மருமக காதுல விழுந்தோட போகுதுன்ற. இப்படி பிரசாத் சாரதாவுக்கு நல்லதை எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள வீட்ல இருந்த மருமக அனாமிகா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகா, நளினி, ரேவதி எல்லாரும் அவங்க பேசினதை கேட்டுட்டாங்க. ஏதோ பெரிய மனுஷி, அதுலயும் என்னோட மாமியார், அவங்க சொல்றத காதுல வாங்கிக்காதீங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் என் அத்தைக்கு எல்லாத்தையும் அர்த்தமாகற மாதிரி சொல்றேன். அனு, ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லு. நீங்க சொல்லு. உன் மாமியார் வார்த்தைக்கு அப்படின்னு கார்த்திகா ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நடுவுல அனாமிகா குறுக்கிட்டு பேசினா. எனக்கு தெரியும்டி, என் அத்தை சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்க கவலைப்படுறீங்கன்னு. என் மாமியார் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அனு, நாங்க சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லுங்க. உன் மாமியார் சொன்னதை கேட்டு நாங்க கவலைப்படவே இல்ல. மிடில் கிளாஸ் வீட்ல சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். இத கூட புரிஞ்சுக்க மாட்டோமா? நாங்க உன்னை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தா. நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணா மோமோஸ் வியாபாரம் பண்ணுவேன், அத வச்சு குடும்பம் நடத்திப்பேன் அப்படின்னு நீ ஒரு மெசேஜ் போட்டிருந்தல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா
இருக்கு, அதுக்கு என்ன? நாங்க எல்லாரும் அந்த பணத்தை உன்கிட்ட குடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்தது. சந்தோஷமா கார்த்திகாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டா. கார்த்திகா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அதை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். கைகளாலேயே அப்புறம் காட்டு அனாமிகா. எப்படி நளினி? மோமோஸ் செஞ்சு. ஆமா ஆமா, நல்ல வேலை எனக்கு நீ ஞாபகப்படுத்தின. இங்கே இருங்க, நான் போய் மோமோஸ் செஞ்சு கொண்டு வரேன். அத சாப்பிட்டு பாருங்க, நான் எவ்ளோ நல்லா மோமோஸ் செய்யறேங்கறத நீங்களே சொல்லுவீங்க. சரி போ, போய் எங்களுக்காக மோமோஸ தயார் பண்ணி கொண்டு வா. இப்பவே போய் மோமோஸ் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா நேரா வெளிய உட்கார்ந்திருந்த மாமனார் மாமியார் கிட்ட வந்தா. மருமக அனாமிகா இவ்ளோ சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்த்தாங்க ரெண்டு பேரும். விஷயத்த நேரடியா அவகிட்டயே கேட்டாங்க. என்ன மருமகளே, எப்பவும் இல்லாதது இவ்ளோ சந்தோஷமா இருக்க? இவ்ளோ சந்தோஷம் முகத்துல தெரியுதே. அத்தை, மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பண உதவி செய்யறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அனாமிகா உண்மையான விஷயத்த சொன்னதும் சாரதாக்கும் பிரசாதுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா அத்தை, சோஷியல் மீடியாவில் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கு. அதுல நான் கூட இருக்கேன். அதுல நம்ம குடும்பத்தை பத்தியும் நம்மளோட நிலைமைய பத்தியும் பெருசா எழுதியிருந்தேன். கூடவே நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச மோமோஸ் வியாபாரத்தை பத்தியும் அதுக்கு எவ்வளவு பணம் வேணுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பணம் கொடுக்க வந்திருக்காங்களா? ஆமா அத்தை. ஐயோ மருமகளே, இந்த விஷயம் எனக்கு தெரியலையே. மழை பெய்யுதுங்கிற காரணத்துக்காக அவங்க 3 பேரும் இங்கேயே இருக்காங்க, நம்மள செலவு பண்ண வைக்கிறாங்கன்னு வாய்க்கு வந்தபடி அந்த பொண்ணுங்களை திட்டிட்டேன். அதை அவங்க கேட்டுட்டாங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாவுக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியல. நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்படி திட்டாத, அப்படி திட்டுறது நல்லது கிடையாதுன்னு. நீ அதை கேட்டியா? இப்ப பாரு, பாவம் அந்த புள்ளைங்க நம்ம மருமகளுக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்கள என்ன பேச்சு பேசுன, அவமானமும் படுத்தினியே. மருமகளே, நீ போய் இஷ்டமா செய்விய மோமோஸ் அதை செஞ்சு கொடுமா. நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போய் மோமோஸ் செய்யறதுக்காக போயிருந்தா. அனாமிகா ரொம்ப சந்தோஷமா அவளோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவளோட ஃபேவரட் மோமோஸ செஞ்சு கொடுத்தா. ஏய், உங்க எல்லாருக்காகவும் மோமோஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திகா, நளினி, ரேவதி எல்லாரும் சேர்ந்து சுட சுட மோமோஸ் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கிட்ட மாமியார் சாரதா வந்தாங்க. கையெடுத்து கும்பிட்டு அந்த 3 பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க. நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க என் மருமகளுக்கு உதவி செய்யறதுக்காக வந்தீங்க. அத புரிஞ்சுக்காம உங்க மனச நான் புண்படுத்திட்டம்மா. எங்க குடும்பம் கஷ்டத்துல இருந்துச்சு, அத பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்க. 3 நாளா இங்கேயே இருந்தீங்க. அதனால உண்மையிலேயே செலவு அதிகம்தான் ஆச்சு. ஆண்டி, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். என்ன உதவி வேணாலும் நாங்க உங்களுக்கு பண்றோம். அவளை மோமோஸ் வியாபாரத்தையும் ஆரம்பிக்க வைக்கிறோம். அனாமிகா செஞ்ச மோமோஸ கூட சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா செஞ்சிருக்கான். ருசி சொல்லவே முடியல. இந்த காலத்துல எப்பயோ சேர்ந்து படிச்ச ஃப்ரெண்டு கஷ்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சு கையால ஆன உதவிய செய்யறதுக்கு உங்கள மாதிரி தோழிங்க வந்ததை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. ஆண்டி, மறுபடியும் நீங்க ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திகா பணத்தை எடுத்து சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா அதை வாங்கிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. மருமகளே, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் நீ நினைச்ச மோமோஸ் கடைய ஆரம்பிமா அப்படின்னு சொல்லி அனாமிகா கையில அந்த பணத்தை கொடுத்தாங்க. அனாமிகா நன்றியோட தன்னோட ஃப்ரெண்ட்ஸையே பார்த்தான். அனு, நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கே வா, நான் மோமோஸ் கடைய போடுற வரைக்கும் இருங்களேன். ஆமா பொண்ணுங்களா, அனாமிகா மோமோஸ் கடைய போடுற வரைக்கும் இருங்களேன். இருக்கணும்னு தான் தோணுது, ஆனா ஆபீஸ்ல லீவ் இல்லையே, 3 நாள் ஆயிடுச்சு ஏற்கனவே. சரிம்மா குழந்தைங்களா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் கிளம்பி போயாச்சு. மழை சாரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. மருமக அனாமிகா ஒரு இடத்துல படுதா போட்டு அந்த இடத்துல சுட சுட மோமோஸ் தயார் பண்ணான். வானிலை சில்லுன்னு இருந்தது. சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த மோமோஸ் கடை ஒரு வரப்பிரசாதமா ஆகி எல்லார் பசியும் தீத்துச்சு. எல்லாரும் அனாமிகாவோட ருசியான மோமோஸ் வாங்கி சாப்பிட்டாங்க.
அந்த ஊர்ல எல்லாரும் அனாமிகா தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க மோமோஸ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா போதும், ஒவ்வொருத்தரும் அனாமிகா தயார் பண்ற மோமோஸ சாப்பிடுறதுக்காகவே அவ கடைக்கு வந்துருவாங்க. அந்த மோமோஸ் கடையில ரமேஷ் கூட அனாமிகாக்கு உதவியா இருந்தான். கேக்குறவங்களுக்கு சுட சுட மோமோஸ பிளேட்ல வச்சு கொண்டு போய் கொடுப்பான். இப்படி தன்னோட தோழிகளோட உதவியால ஆரம்பிச்ச இந்த மோமோஸ் அனாமிகா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அனாமிகா நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான். அதை வச்சு குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டான். அவங்க நிலைமையும் கொஞ்சம் உயர்ந்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.